வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தேசத்துக்கு 2025ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அடிப்படை உரிமைகள். ஆல்ரெடி 4 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 5வது வீடியோ பார்ட் 5. வாங்க பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. சுதந்திர உரிமைங்கிறது ஆர்டிகல் 19 டு 22, சமய சார்பு உரிமை 25 டு 28, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32 கொடுத்துட்டாங்க. இல்ல சொத்துரிமை அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. ஆனா 1978ல 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சொத்துரிமையை சட்ட உரிமையா தூக்கியாச்சு. அப்ப இங்க மாறுபட்ட ஒன்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொத்துரிமை. ஆப்ஷன் டி. ரெண்டாவது, அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும்னு கேட்டிருக்காங்க. எப்ப முடியும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் விரும்பினால் முடியுமா அப்படின்னா இல்ல. பிரதம மந்திரியின் ஆணையினாலாம் இல்ல. தேசிய அவசர நிலை இருக்கணும். ஆர்டிகல் 352 என்னன்னா தேசிய அவசர நிலை அது அமல்ல இருக்கிறப்ப குடியரசுத் தலைவரோட ஆணையினால் அதை என்ன பண்ண முடியலாம், நிறுத்தி வைக்க முடியும். அப்ப ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் யாரு? அடிப்படை உரிமையோட காவலன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளோட காவலன். ஆர்டிகல் 32 நம்ம ஃபாலோ பண்ணி அடிப்படை உரிமைகள் மீறப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் போட்டு நம்ம அடிப்படை உரிமையை வாங்கலாம். அதுக்கு காவலனா இருக்கிறது யாருன்னா இந்திய உச்ச நீதிமன்றம். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிபடும் தன்மை கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 31 சொத்துரிமையா இருந்தது, இப்ப நீக்கப்பட்டுருச்சு. சொத்துரிமை கோட்பாடு ஆப்ஷன் 4. அடுத்த சட்டப்பிரிவு 245 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சி பரப்பினை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சி பரப்பினை கோட்பாடு அப்படிங்கிறது தான் 245. ஞாபகம் வச்சுக்கோங்க. 245 ஆட்சி பரப்பினை கோட்பாடு. 246 அடுத்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கோட்பாடு அப்படிங்கிறது தான் 246. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி 3412. எது தவறான இணைன்னு கேக்குறாங்க. இங்க பொறுத்துக்களை எது தவறான இணை? பட்டங்கள் ஒழிப்பு அப்படிங்கிறது விதி 18. ஆமா விதி 18. தீண்டாமை ஒழிப்பு 17. ஆமா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் 14. ஆமா. அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகளே மேலானவை அப்படிங்கிறது விதி 31B சொல்லியிருக்கா அப்படின்னா கிடையாது. இதோட அதான் மேலானதுன்றது. அப்ப ஆப்ஷன் 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு, மதத்துல சமத்துவம் பிரிவு டேஸ் வழங்கப்படுது. நம்ம டைரக்டா மதம் பார்த்தோன்னு 25 போட்டிருப்போம். கிடையாது. இது என்னன்னா 25, 26, 27 சமய சுதந்திரம் தான். நீ எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலான்றது தான் இந்த ஆர்டிகல். சமத்துவத்தை பத்தி அது பேசல. அப்ப சமத்துவம் அடிக்கப்படுங்கன்னா இனம், மொழி, மதம் எல்லாத்துலயும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது என்னது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் ஆப்ஷன் ஏ. 6 to 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 21A 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 2002 சேர்க்கப்பட்டதான் இந்த 21A. நெக்ஸ்ட், இது அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடா போடப்பட்ட சட்டங்கள். தடுப்பு காவல் சட்டம் எப்ப போடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 போடப்பட்டது. தேச பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது போடப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1980 போடப்பட்டது. தீவிரவாத தடுப்பு சட்டம் இல்ல பயங்கரவாத தடுப்பு சட்டம் டெரரிஸ்ட் ஆக்ட் எப்ப போடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் எப்ப போடப்பட்டது, மிசா ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி அம்மையாரால் போடப்பட்ட ஆக்ட் தான் மிசா ஆக்ட். 1971 போடப்பட்டது. ஸோ இதுதான் இது. அப்ப பார்த்துலாம் தடுப்பு காவல் 1950, தேச பாதுகாப்பு 1, தீவிரவாத 2, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 3. 4123 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் என்ன? இனம், மொழி, சாதி. இதற்கு இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது இதுக்கான சரியான ஆப்ஷன். பிச்சை எடுத்தலை தடை செய்தா இல்ல. 14 வயதுக்குட்பட்ட தொழிற்சாலையை பணியாளர் தொழில் தடை செய்தா இல்ல. இது ஆர்டிகல் என்ன சொல்லும்? 24 சொல்லும். தீண்டாமை 17 சொல்லும். அப்ப இதுக்கான ஆப்ஷன் ஏ. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. அனைவரும் எந்த வகையில் வருவது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான
விஷயம் 23, 24. இது கரெக்டா குழந்தை தொழிலாளரை பத்தி பேசுறது 24. 23 கொத்தடிமையை பத்தி பேசும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.